அது வரும் count. ஓகே, அப்புறம் open the bracket, அப்புறம் range, close the bracket. ஓகே, இதெல்லாம் சிம்பிள். இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங். ஓகே, அடுத்து வந்துட்டு கவுண்ட் ஏ அப்படின்னா கவுண்ட் எல்லாமே ஃபில்ட், நாட் ஒன்லி நம்பர்ஸ். என்ன ஆல்பபெட் இருந்தாலும் ஒரு லைன் போட்டிருந்தாலும் எதெல்லாம் ஃபில்டோ அந்த செல் எல்லாமே கவுண்ட் பண்ணும். ஸோ ஈக்குவல் டு கவுண்ட் ஏ, ஓபன் த பிராக்கெட் அண்ட் ரேஞ்ச், க்ளோஸ் த பிராக்கெட். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டாவே போறேன், நான் லேட்டா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுனால. அடுத்து வந்துட்டு கவுண்ட் த பிளாங்க், அதே தான், ஈக்குவல் டு கவுண்ட் த பிளாங்க், அகெயின் ஓபன் த பிராக்கெட், அப்புறம் ரேஞ்ச் போட்டு க்ளோஸ் த பிராக்கெட். ஓகே, இது வரைக்கும் எல்லாமே சிம்பிள். இதுவும் ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. கன்கேட்டினேட்னா ரெண்டு காலம்ஸ் வந்துட்டு இணைச்சி போடுறது. யூஸ்வலா நேம்ஸ் வரும், சர் நேம் அப்புறம் கிவன் நேம் அந்த மாதிரி வருது. ஸோ ஈக்குவல் டு கன்கேட்டினேட், ஓபன் த பிராக்கெட், அப்புறம் வந்துட்டு நமக்கு இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்பேசிங் கூட வர்றதுனால நம்ம ரேஞ்சா போட மாட்டோம். ஸோ அதனால ஒரு ஸ்பெசிபிக் செல், அது சர் நேம், அப்புறம் வந்துட்டு ஸ்பேசிங்காக இந்த கோலன்ஸ், காமா, அடுத்து கிவன் நேம். ஓகே, க்ளோஸ் த பிராக்கெட். ஓகே, இந்த லெசனை முடிச்சிட்டோம். அடுத்து வந்துட்டு நம்ம ஸ்டாக். ஓகே ஓகே, இதுதான் வந்துட்டு தெரியல, எல்லாரும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்களான்னு தெரியல, ஒரு சிலர் பண்ணிருக்கீங்க. பட் இதுவும் ஈஸி தான். ஜஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு ஸ்டாக் நேம் போட்டுப்பீங்க, அப்புறம் யூனிட் பிரைஸ், ஒரு ஐட்டம்க்கு என்ன பிரைஸ், அப்புறம் குவான்டிட்டி இன் ஹேண்ட், சோல்டு குவான்டிட்டி, இன்வென்ட்ரி வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ, ரிமைன் ஸ்டாக், ரீஆர்டர். ஐ திங்க் நான் எக்ஸல் ஷீட்டுக்கே போறேன். ஓகே, இல்லதான் நம்ம பண்ணோம். ஓகே, இது ப்ராடக்ட். இப்ப என்னென்ன ப்ராடக்ட், யூனிட் பிரைஸ் வந்துட்டு இந்த சன்ஃபிளவர் ஒரு பாட்டிலோ இல்ல ஒரு பாக்ஸுக்கு அதோடைய வேல்யூ, அது வந்து $50 50 rupees எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, அப்புறம் வந்துட்டு குவான்டிட்டி இன் ஹேண்ட், நம்ம கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி 100 இது 100 வந்துட்டு பாட்டிலும் இல்ல 100 பாக்ஸஸும் இருக்கு. இதுல வந்து 80 நம்ம செல் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்துட்டு ஜஸ்ட் நம்மள இமேஜினரி வேல்யூஸ் மாதிரி போட்டுக்கிறது. பட் நீங்க ஒரு கடை, ஒரு கிராசரி ஷாப்போ மளிகை கடையோ திறந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல என்ன எவ்வளவு இருக்குது, அப்புறம் குவான்டிட்டி இன் ஹேண்ட் எவ்வளோ, ஒரு குவான்டிட்டியுடைய பிரைஸ் என்ன, அப்புறம் எவ்வளவு வித்தோம். ஓகே, இன்வென்ட்ரி வேல்யூனா நீங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் அந்த 100ம் வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காசு வரணும், அதுதான் வந்துட்டு இன்வென்ட்ரி வேல்யூ. சேல்ஸ் வேல்யூ வந்துட்டு எவ்வளவு ஆக்சுவலா வித்து இருக்கிறீங்க, எவ்வளவு காசு வந்திருக்கு. ஓகே, அதான் சேல்ஸ் வேல்யூ. அதனாலதான் வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்துட்டு இந்த ப்ராடக்ட் இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட்னாலே டைம்ஸ் டேபிள் மல்டிபிளிகேஷன். ஓகே, ஈக்குவல் டு ப்ராடக்ட், இது ஒரு ரேஞ்சா வரதுனால கோலன் வருது. ஸோ B6 அப்புறம் C6. ஓகே, பக்கத்துல இருக்கிறதுனால ரேஞ்சா வரதுனால கோலன் போட்டு தென் காமா, க்ளோஸ் த பிராக்கெட். ஸோ இமீடியட்டா வந்துட்டு இந்த மல்டிபிளிகேஷன் பண்ணி அந்த வேல்யூ போட்டுரும். தட் இஸ் 50 times 100 மல்டிபிளிகேஷன் நடந்துருச்சு. இந்த அதே மாதிரி சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு வித்து போச்சு, இது வந்துட்டு நம்ம வேற இடத்துல வர்றதுனால கோலன் வராது, ஏன்னா ரேஞ்ச் கிடையாது இது. சோ அதே மாதிரிதான் மல்டிபிளிகேஷன் ஈக்குவல் டு ப்ராடக்ட். இது கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா லாஜிக்கா திங்க் பண்ண நீங்களே அங்கங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் ஓபன் த பிராக்கெட், அப்புறம் B6. ஓகே, யூனிட் வேல்யூ, அப்புறம் வித்தது சோல்டு குவான்டிட்டி 80. ஸோ 50 times 80 அது 4000. ஓகே, அப்போ வந்த காசு இவ்வளவு. ஸோ ரிமைனிங் ஸ்டாக் வந்துட்டு இருக்கிற குவான்டிட்டி இன் ஹேண்ட், எவ்வளவு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கோ எவ்வளவு வித்து போச்சோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால்தான் ரிமைனிங் ஸ்டாக். இஸ் வெரி சிம்பிள் ஃபார்முலா. ஈக்குவல் டு எல்லா ஃபார்முலாஸ்க்குமே வந்துட்டு ஈக்குவல் டு ஸ்டார்ட் ஆகும். ஈக்குவல் டு C6 மைனஸ் sold one. Okay, C6 minus quantity in hand minus D6. அடுத்து ஓகே, அதுதான் வந்துட்டு ரிமைனிங் ஸ்டாக். இது ரீஆர்டர் வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டு பண்ணோம். அதாவது இப்போ வந்துட்டு இப்போ if ஃபங்க்ஷன் சொல்லுவோம். if ஃபங்க்ஷன்ல வந்துட்டு இது ஒன் ஆஃப் த if ஃபங்க்ஷன், நிறைய if ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஈக்குவல் டு if, அப்ப G6, அப்ப G6 அதாவது இது G6 இந்த வேல்யூ. ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா G6 வந்துட்டு என்னது, லெஸ் than 100. அப்ப என்ன வரணும், எஸ்ன்னு வரணும். அதனால இன்வெர்டட் காமாஸ்ல எஸ், காமா அப்படி ஒரு வேலை இல்லைன்னா நோன்னு வரணும். சோ அதனால இங்க வந்துட்டு இது வந்துட்டு 100 குறைச்சி இருக்கிறதுனால இது வந்துட்டு எஸ்ன்னு வந்துச்சு. 100 இருக்கிறதுனால நோ வந்துச்சு. 100 விட அதிகமா இருக்கிறதுனால நோ வந்துச்சு. இது 100 விட குறைச்சி இருக்கிறதுனால எஸ் வந்துச்சு. சோ லைக் தட். அப்புறம் இது வந்து இது கலர்ஸ் கூட போட்டுக்கிட்டோம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்.
சொல்லி கொடுத்தேன் நினைச்சேன். பார்த்திருப்பீங்க. ஹைலைட்ஸ் டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் போட்டு இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது பிளாக் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு லைட் ரெட் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட். லைட் ரெட் டெக்ஸ்ட் வந்துட்டு டார்க் ரெட். எப்போ நோன் இருந்தா. சோ அந்த இங்க டைப் பண்ணோம்னா அந்த ரேஞ்ச் பிளாக் பண்ணி டைப் பண்ணோம்னா தானா இதெல்லாம் ரெட் ஆயிடும். அதே மாதிரி எஸ்க்கு வந்துட்டு நாங்க எல்லோ போட்டோம். ஓகேவா? சோ இதுதான். சோ இன்னிய லெசன் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா வித் டேட்ஸ். டேட்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே. ஓகே. இதுல வந்துட்டு நம்ம ஒரு டேட்ஸ்னு போட்டுக்கலாம். அப்போ டேட்ஸ்னா அப்போ வந்துட்டு ஜெய்சேகர் வந்து ரிமைண்டர் டேட்ஸ் கேட்டிருந்தாரு. அதனால ஃபர்ஸ்ட் நான் ஏஜ் கால்குலேஷன் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ரிமைண்டர் டேட் கொஞ்சம் திங்க் பண்ணா போதும். சிம்பிள் தான், ஆனா கொஞ்சம் யோசிச்சு பண்ணா அழகா பண்ணிடலாம். ஓகே, 3 கலர்ஸோட ரிமைண்டர் டேட்ஸ் அதான் இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்ஸ், இல்ல டேட்ஸ் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் காலமை பெருசு பண்ணிக்கலாம். சாரி, ரோவை பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, and then காலமே பெருசு பண்ணிடலாம். இப்போ டேட்ஸ் font. ஓகே, டைப் பண்ணுவோம். கேபிட்டலாவே போட்டுக்கலாம் பிகாஸ் ஹெட்டிங்னால. டேட்ஸ் ஆஸ் யூஷுவல் பிளாக் பண்ணிக்கோங்க, போல்ட் பண்ணிக்கோங்க. தென் அண்டர்லைன் பிகாஸ் இது ஹெட்டிங். ஓகே, அப்புறம் நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் த செல்லும் பண்ணிக்கலாம். ஓகே, 1 மினிட். சென்டர், அப்புறம் சென்டர் ஆஃப் த செல். ஓகே, ஸோ இது டேட்ஸ். இப்போ வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஏஜ் கால்குலேஷன் போட போறேன். ஸோ அதனால வந்துட்டு இங்க வந்துட்டு நான் டேட் போட போறேன். ஸோ பிஃபோர் தட் வந்து நான் இந்த காலம்லாம் டேட் போடுறதுனால நான் வந்துட்டு இதை பிளாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்ஸ்ன்னு இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேட்ஸ். ஓகேவா? கூடவே பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஷார்ட் டேட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட் டேட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஏஜ் கால்குலேஷன். இன்னைக்கு என்ன ஏஜ் அந்த கால்குலேஷனுக்காக இது. ஸோ அது வந்துட்டு டேட்ஸ். இப்போ நான் வந்துட்டு சும்மா அப்ராக்சிமேட்டா டேட்ஸ் போடுறேன். ஒரு 16/8. நீங்களும் சைட் பை சைட் பண்ணுங்க. வேற என்ன டேட்னாலும் போட்டுக்கலாம். இந்த டேட் தான் போடணும்ல. பட் மறக்காம டேட்ஸ்னால இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிளாக் பண்ணிட்டு டேட்ஸ் இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. 14 ஸ்லாஷ் ஏதாவது டேட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இங்க ஒரு டேட்டா மிஸ் பண்ணனா இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நமக்கு டேட்ஸ். இங்க நம்ம வந்து ஏஜ் போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு காலம் கொஞ்சம் தள்ளி போடுறேன். சோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏஜ் ஓகே, இதை அண்டர்லைன் பண்ணலாம். ஓகே, இங்கதான் இப்போ வந்துட்டு நம்ம ஃபார்முலா பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த காலமே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த ஃபார்முலா எழுது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு இந்த ஏஜ் என்னவா இருக்கும்? இப்போ 16th 8th மந்த்ல 1999ல வந்துட்டு பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு என்ன வயசு இருக்கும்னு பாக்குறதுக்கு. சோ த ஃபார்முலா வந்துட்டு சிம்பிள் தான். ஈக்குவல் டு எப்பவும் போல எப்பவுமே வந்துட்டு எக்ஸெல்ல ஃபார்முலா ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் டு. ஓகே, ஈக்குவல் டு டேட்டட்
போட்டோன்னே இங்கே வந்துரும் dated if. ஓகேவா? then open the bracket. ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு இந்த இந்த எந்த வந்துட்டு C4 உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, C4 then comma. ஓகே, so equal to dated if. ஓகே, C4 அப்புறம் டுடே, ஏன்னா இன்னைக்கு என்னன்னு இல்லையா வயசு, டுடே எப்பவுமே டுடே வந்துட்டு இந்த பிராக்கெட்ஸ் எப்பவுமே வரும் டுடேக்கு. ஓகே, open bracket and close bracket. okay, so equal to dated if open the bracket. எங்க நீங்க date of birth போட்டிருக்கீங்களோ அந்த date of birth அந்த செல்ல நீங்க கிளிக் பண்ணிக்கலாம், இல்ல டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் காமா டுடே open the bracket and close the bracket. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு காமா வரணும், பிகாஸ் நமக்கு இயர் வேணும் இல்லையா. சோ இந்த காமா போட்டுட்ட பிறகு inverted commas, then இயருக்கு y, then close the inverted commas, அப்புறம் close the bracket. ஓகேவா? so 21 years. ஓகேவா? சோ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த வயசு தான் இருக்கும். சோ இன்னொரு வாட்டி இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு dated if எந்த இடத்துல நமக்கு ஓபன் த பிராக்கெட், எந்த இடத்துல நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கோமோ அந்த செல்ல கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா C4 டைரக்டா போட்டுக்கலாம். தென் காமா டுடே, இன்னைக்கு என்ன வயசுன்றதுக்காக டுடே, க்ளோஸ் த பிராக்கெட், ஓபன் த பிராக்கெட், அப்புறம் காமா, அப்புறம் இன்வெர்டட் காமாஸ், ஏன்னா இயர் வேணும் இல்லையா, நமக்கு வருஷம் வேணும், அதனால இயருக்காக இன்வெர்டட் காமாஸ் y for year, அப்புறம் க்ளோஸ் த இன்வெர்டட் காமாஸ், அப்புறம் க்ளோஸ் த பிராக்கெட், என்டர் போட்டீங்கன்னா வந்துடும். சோ இப்போ நம்ம வந்துட்டு as usual drag and pull இந்த ஃபார்முலா அப்படியே தான், இந்த பிளஸ் சைன் வந்த உடனே நீங்க அப்படியே drag and pull. ஓகேவா? சோ இவங்க வந்துட்டு 19 இயர்ஸ், இவங்க 42 இயர்ஸ், 51 இயர்ஸ், 35 இயர்ஸ். இப்ப நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னாலும் சரி, இன்னும் 1 month கழிச்சு இந்த பர்த்டே டேட் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தாலும் இந்த ஃபார்முலா உள்ள சேவ் பண்ணிருக்கனால அப்பத்துக்கு என்ன ஏஜோ இங்க மாறிக்கிட்டே வரும். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஓகே, இது கிளியர் தானே? சோ ஒன் மோர் டைம், இங்க வந்துட்டு நம்ம டேட்ஸ் இதெல்லாம் சும்மா as usual போட்டுக்கலாம், ஹெடிங். அப்புறம் நம்ம எந்த இடத்துல நம்ம டேட்ஸ் எல்லாம், சம்டைம்ஸ் the whole காலமும் டேட்ஸ் தான்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு நம்ம ஹோல் காலமுமே இங்க டேட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நமக்கு சில செல்ஸ் மாத்திரம் வேணும்னா அதை பிளாக் பண்ணிட்டு முதல்ல இங்க டேட்ஸ், இந்த ஷார்ட் டேட்ஸ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஷார்ட் டேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியா இருக்கும், ஸோ கன்ஃபியூஷன் வராது. ஓகே, அடுத்து வந்துட்டு என்ன பண்றோம்னா ஏதாவது இயர்ஸ், என்னென்ன இயர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த இயர்ஸ் போட்டுக்கோங்க. சிலர் வந்து இங்க நேம்ஸும் போட்டுக்கலாம், பட் இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ அந்த வந்துட்டு இயர்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இயர்ஸ் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு ஏஜுக்கு வந்துட்டு ஃபார்முலா வந்துட்டு வெரி சிம்பிள் ஃபார்முலா, ஈக்குவல் டு டேட்டட் இஃப். ஓகே, டேட்டட் இஃப் ஓப்பன் த பிராக்கெட், அப்புறம் வந்துட்டு அந்த எந்த செல்ல டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கோமோ அந்த செல் நம்பர். ஓகே, C4. ஓகே, காமா அண்ட் டுடே, ஏன்னா இன்னைக்கு என்ன வயசுன்னு. So today open the bracket and close the bracket. Usually today command வந்துட்டு இப்படிதான் 90% வரும். அப்புறம் காமா, then year வேணும், எவ்வளவு என்ன வயசுன்னு வேணும் இல்லையா, எவ்வளவு வருஷம் வேணும் இல்லையா, அதனால open the inverted commas y, அப்புறம் close the inverted commas, close the bracket. அப்படி என்டர் போட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அது கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்ணி அந்த இயர் கொடுத்துரும். then drag and pull and finish. ஓகே, இது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வி கோ ஃபார் த எக்ஸ்பயரி டேட் மாதிரி. ஓகே, அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் சம்திங் லைக் தட், இன்சூரன்ஸ் சம்டைம்ஸ் ஈவன் த பில், யூட்டிலிட்டி பில் கட்டுறது, இந்த மாதிரி இப்போ டேட் இருக்கும். அப்போ டேட் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா டேட் வந்துட்டு ஒரு 4 டேஸ்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு ரெட் கலர்ல வேணும். அதாவது இந்த 4 நாள் நான் வந்துட்டு அந்த பேமெண்ட் பண்ணிடணும், அந்த ஆக்ஷன் எடுத்துடணும். அப்போ இந்த 4 டேஸ்ல பண்ண வேண்டியதெல்லாம் ரெட்ல போடுவேன். அடுத்து வந்துட்டு 4 டேஸ்க்கு மேல, அதாவது 31 டேஸ். ஓகே, 31 டேஸ்க்கு வந்துட்டு yellow கலர். அப்புறம் 31 டேஸ்க்கு மேல எனக்கு ஆக்ஷன் அவ்வளவா இப்போதைக்கு தேவையில்லை, அதுக்கு வந்துட்டு கிரீன் கலர். ஓகே, மோர் தேன் 31 டேஸ். ஓகே, ஸோ அதுதான், அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிமைண்டர் 4 டேஸ் ரிமைண்டர். அப்ப இனில இருந்து 4 நாள், அந்த 4 நாள் இதுவும் வந்துட்டு அந்த 4 நாள்ல கட்ட வேண்டிய காரியங்கள் வந்துட்டு நமக்கு எல்லாமே ரெட்ல வரும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணேன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நான் டேட்ஸ் போடுறேன்.
டேட்ஸ் இருக்கறனால நான் டேட் கமாண்ட் போட்டுக்கிறேன். ஷார்ட் டேட்ஸ். ஓகே. ஓகே, இப்போ நான் டேட் போடுறேன். 16/5. நீங்க என்ன டேட்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து ஓகே, ஓகே, இதுதான் இப்ப டேட்ஸ். இந்த டேட்ஸ்க்கு தான் நம்ம இப்ப ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ஓகேவா? சோ இத ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டேட்ஸ் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு அந்த டேட்ஸ் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். டேட்ஸ் பிளாக் பண்ணிட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னா 4 நாள்ல வந்துட்டு இந்த பேமெண்ட் நடக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ரிமைண்டர் டேட்ஸ். ஓகே, மேபி நான் ஹெட்டிங் போட்டுருந்தேன், ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அப்ப வந்துட்டு இந்த ரிமைண்டர் டேட்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இத பிளாக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வித்தின் 4 days, அதாவது 4 நாள்ல இதுக்கு வந்துட்டு ரிமைண்டர் முடிய போகுது. 4 நாள்ல கவுண்டிங். ஓகே, 4 days கவுண்ட். சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு இத ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்பவும் போல. ஓகே, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதுல வந்து ஹைலைட் செல் ரூல்ஸ். ஓகே, சைட் பை சைட் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்துட்டு லெஸ் தேன். ஓகே, இப்ப லெஸ் தேன் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே இங்க ரெட் இது இருக்கிறதுனால டக்குன்னு அந்த டேட்டை போட்டு என்னமோ போட்டுட்டு இருக்கு. பட் இட் வில் சேஞ்ச். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் டு, ஓகே, இங்க வந்துட்டு நம்ம ஃபார்முலா ஆட் பண்ண போறோம். ஓகே, டுடே அண்ட் டுடே எப்பவுமே வந்துட்டு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் த பிராக்கெட். ஓகே, அப்ப +4. ஓகே, +4 4 days ரிமைண்டர் +4. ஓகே, சோ இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஓகே, ஈக்குவல் டு டுடே, அப்ப வந்துட்டு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் த பிராக்கெட் +4. இப்ப என்னன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கலர் வேணும். இந்த கலர்ஸ் இல்ல, சோ நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். சோ இங்க வந்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே கஸ்டம் ஃபார்மேட், இந்த கலரும் இருக்கலாம், பட் இதை மாத்திக்கலாம் நான் யோசிக்கிறேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபாண்ட்டை வந்துட்டு ஒயிட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் ஒயிட், அந்த ஃபில், ஓகே, ஃபில் வந்துட்டு ரெட். ஓகே, சோ பிரைட்டா நல்லா கிளியரா தெரியும். ஏன்னா இது வந்துட்டு ரிமைண்டர் சீக்கிரமா நம்ம கட்ட வேண்டியது. ஓகே, அந்த மாதிரி. சோ இப்ப வந்துட்டு இந்த டேட்ஸ் வந்துட்டு இஸ் 4 days கால்குலேஷன். இப்ப இன்னிய டேட் வந்துட்டு 15th இல்லையா? சோ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 4 daysனா இட் கால்குலேட்ஸ் 15th கூட 4 days எடுத்துக்கும். ஓகேவா? இப்ப நான் எக்ஸாம்பிள் பாருங்க. இன்னைக்கு 15th, இன்னைக்கு 15th. சோ அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆகும். 15th is first day, 16th is second day, 17th is third day, 18th is fourth day, 19th வந்துட்டு 5th day ஆயிடும். ஓகேவா? சோ நான் இந்த ஓகே கமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் இன்கேஸ் இந்த டேட்டை நான் வந்துட்டு 19th போட்டேன்னா அது வந்துட்டு கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த 5th day. அப்போ உங்களுக்கு ரெட் கலர் போயிருச்சு. ஓகேவா? சோ அது என்ன கால்குலேட் பண்ணுச்சுன்னா ரிமைண்டர் வந்துட்டு 5th day மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதனால அது டேட்ஸ் மாத்திரம் கொஞ்சம் பார்த்துப்பா, அந்த கால்குலேஷன் மாத்திரம் பார்த்து பண்ணீங்கன்னா ஓகே. நான் 18 போடுறேன். சோ த ரிமைண்டர் டேட் வந்து அப்ப இது ரெண்டுமே இட்ஸ் அர்ஜென்ட் திங். அர்ஜென்ட்டா நம்ம வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய விஷயம். ஓகே, சோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டுக்கலாம். அது வந்துட்டு yellow கலர். ஓகே, நான் yellow யூஸ் பண்றேன். நீங்க என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ
அந்த டேட் கால்குலேஷன் புரிஞ்சிருச்சா? ஏன்னா நம்ம என்ன யோசிப்போம், 15 + 4 = 19 யோசிப்போம். அப்படி வராது கம்ப்யூட்டர்ல. ஓகே, அது 15த்தும் கால்குலேட் பண்ணிக்கும். ஐ திங்க் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அதனால நம்ம வந்துட்டு +4 பண்ணும்போது அது 18th வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஆல்வேஸ் கம்ப்யூட்டர் எக்ஸல் ஷீட்ல வந்துட்டு கால்குலேஷன் ஆஃப் த டேட்ஸ் அப்படிதான் போகும். அந்த டேல இருந்து அந்த அந்த 15த்னா 15த்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சரி, நான் அடுத்து போறேன். ஓகே, சோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிஷன், null formatting, highlight, cell rules, இப்போ betweenனா இந்த டேட்ல இருந்து அந்த டேட். ஓகே, அந்த மாதிரி வருது. ஓகே, சோ இதுவும் ஈக்குவல் டு டுடே. ஓகே, ஓபன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். ஓகே, அப்பனா அது கால்குலேஷன் டுடேல இருந்து ஆரம்பிச்சு இன் பிட்வீன் என்னன்னு போடும். ஓகே, திருப்பியும் ஈக்குவல் டு டுடே, ஓபன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். இப்போ வந்து நம்ம +4 நம்ம முடிச்சிட்டோம். சோ +5க்கு மேல 5 டேஸ்க்கு மேல இருக்கிறது, 5 டேஸ்க்கு மேல இருக்கிறது நமக்கு என்ன கலர் வேணும்? எல்லோ கலர். ஓகே, அத நான் சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேற கலரும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு டுடே +5 டேஸ். இப்போ 5 டேஸ்க்கு மேல இருக்கிறது 31 டேஸ்க்குள்ள அது கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து அகைன் கஸ்டம் ஃபார்மேட், திருப்பி ஃபாண்ட் நான் ஒயிட் கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபில் வந்துட்டு yellow, சாரி. சாரி, ஏதோ கால்குலேஷன் தப்பா இருக்குது. Oh, yeah. சாரிங்க, இங்க +5 வரணும். ஸ்டார்ட் இங்க 30. ஓகே, சாரியா. இருங்க, ஏதோ சம் மிஸ்டேக். உங்களுக்கு வருதா? between hash equal to today +5 வருதாங்க? இல்ல மேடம், அந்த கலர் தான் வருது, கால்குலேஷன் வர மாட்டேங்குது. அதான் இங்க வந்துட்டு ஆக்சுவலா ஈக்குவல் டு டுடே ஸ்டார்ட் வந்துட்டு கரெக்டா. க்ளோஸ் பிராக்கெட், ஓபன் பிராக்கெட், பிளஸ் ஆக்சுவலா வரணும். சிஸ்டர், அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு டுடே வச்சிட்டு செகண்ட் ஓகே. யா, சொல்லுங்க பிரதர். இஸ் தேர் சம் ஓகே, மிஸ்டேக்? கரெக்ட், இப்போ பண்ணுங்க. I just have a doubt. No, வரலையே. No. Yes, brother.
ஓகே டுடேல இருந்து +5 எடுத்துருங்க சிஸ்டர். அது அந்த டுடே யா ஓகே ஓகே அத ரிமூவ் பண்ணுங்க. யா பட் இது வந்துட்டு I want it in red actually. என்ன வேணும் அதுல? என்ன கண்டிஷன்? Condition is like more than 5 days. Okay, I want it yellow. Less than 4 days வந்துட்டு I want it as red actually. Reminder. Red வந்துச்சு பட் இதுல தான் some formula தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். ஓகே நீங்க ஆல்ரெடி அந்த கண்டிஷன் வச்சாச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம போட்டாச்சு இல்லையா? ஆமா போட்டாச்சு. இது செகண்ட் கண்டிஷன் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு wait a minute. First condition வந்துட்டு within 4 days வந்துட்டு it should be red. Conditional ஓகே manage rules கீழ இருக்கு. நான் manage rules போடல, நான் சிம்பிளா மெத்தட் எடுத்துட்டேன். So just put here today. Yeah. Sorry, equal to today. Okay. Then close bracket and open bracket +4. Okay, then okay. I did inga fill adala as usual. Okay. Simpler formula எடுத்தேன் நானு. So this இது கரெக்ட்டா வருது. Okay. But next one I want it like 4 days க்கு மேல இருக்குது. Within the 31 days as yellow. Okay. Yes. அப்போ we use between, yeah. Okay. I did something. ஏனா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சூப்பர்சீட் பண்ணிரோம் நீங்க போட்டுருக்குது. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஸ் ஆல்வேஸ் ஓவர்ரைட். சோ வேற ஏதாவது கண்டிஷன் என்ன பாருங்க, அந்த டுடேக்கு பதிலா some other condition. Some other condition means actually I tried with the today da it came. Okay try பண்ணுங்க. Today +6 போட்டுக்கங்க. I just like this I did actually. Okay fine. Yeah. So I don't know, அது இங்க வர்க் ஆக மாட்டேங்குது தெரியல எனக்கு. Some mistake பண்ணிட்டேன் நான். Okay. Yeah. Okay. என்ன சொன்னீங்க பிரதர்? Today +6 போடுங்க. +6 போட்டுட்டு வேணும். Okay. And today +30. Right? It doesn't come இங்கே இப்பவே வந்துரும் சிலா. Some mistake. இந்த தடவை டுடே போடும்போது அந்த பிராக்கெட் போடவே இல்ல. அந்த போடலையா நானே? ஓகே. போடலையா நானே? ஓகே. உங்களுக்கு வருதா செல்லதுரை? நான் வீடியோ பார்த்து நாளைக்கு தான் ரெட் யூஸ் பண்ணுவேன். கம்ப்யூட்டர் இப்ப இல்ல அதான். சரி ஓகே. ஓகே இந்த கலர் சரி, நான் இப்ப சிம்பிளரா நான் இப்ப போட்டு பாக்குறேன். எல்லோ வரலையே. ஓகே ட்ரை த கிரேட்டர் than. ஐ திங்க் நீங்க போட்ட டேட்ல 31 டேஸ்க்கு அப்புறமா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வர மாட்டேங்குது. இருக்கே சரி பாக்குறேன் நான். அதாவது அவர் சொன்னது கரெக்ட். என்னன்னா டேட் அப்படி போட்டுருக்கணும். டேட் இல்ல நீங்க 30 டேஸ்க்குள்ள. சோ எனிதிங் பிட்வீன் +6 and 30 இல்லையா? ஆமா. சோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து probably is not there. அது இல்ல.
அதான் நானும் யோசிக்கிறேன், அந்த டேட்ஸ பாத்துட்டு இருக்கேன் Yeah. என்னது. சோ வேணா ஒன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க. அதான் ஒரு டேட் நான் மாத்திக்கலாம். ஓகே, ஒரு டேட் சொல்லுங்க. 18, okay, 18, 19, okay, 30, okay, okay. Make it as this one. 25 or something. Okay, 25. Yeah, correct. Okay, thanks. இத பார்க்கல. என்னடா இது ஃபார்முலா தானே. Hello, very good. அதான் thanks. Thanks brother. தேங்க்ஸ். அதான். ஓகே, சோ இது சாரிங்க, ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்ல. ஓகே, ஓகே, ஹைலைட் பிட்வீன், ஐ திங்க் இப்ப நீங்களே புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஃபார்முலா தெரியுது இல்லையா? பண்ணட்டா இல்ல? பிராக்கெட்ஸ் எப்பவுமே டுடே கமாண்ட் வந்துட்டு பிராக்கெட்ஸோட வருது. ஓகே, நான் சிம்பிளரா எடுத்துட்டேன். ஓகேவா? அது இந்த ஃபார்முலா புரியுது இல்லைங்க எல்லாருக்கும்? சாரி, மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு டுடே, ஓப்பன் த பிராக்கெட்ஸ், க்ளோஸ் த பிராக்கெட் அண்ட் பிளஸ் 6 days. ஓகே, அண்ட் பிட்வீன் டுடே ஓப்பன் த பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட் பிளஸ் 30 days. ஸோ இது வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு எல்லோல நம்ம ஃபில் கலர்ஸ் கூட அதே மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, மேபி பண்றேன். ஓகேவா? ஓகே, நான் இப்ப அடுத்து வந்துட்டு மோர் தேன். ஓகே, அதுக்கு நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் ரொம்ப அவசியம் இல்லை. we can அது இமீடியட் ஆக்ஷன் தேவை இல்லை. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹைலைட் கிரேட்டர் தேன். ஓகே, as usual, equal to today, open bracket, plus maybe 33 days. Okay, custom, fill green, font white. ஓகேவா? இது ஓகேவா? அது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்ப்போம். ஓகே பிரதர்ஸ், நான் ஆக்சுவலா இதுக்கு ஒரு எக்ஸல் இது பவர் பாயிண்ட் கூட போட்டிருக்கேன். திருப்பி ஒரு வாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் பார்ப்போம். இந்த ரிமைண்டர் டேட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆக்சுவலா நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு இஃப் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா. இஃப் ஃபங்க்ஷன்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கால்குலேஷன், அப்புறம் சம் அண்ட் ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷன்ஸ் அது பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ்ல ஆக்சுவலா அந்த டேட்ஸை வச்சு தான் யோசிச்சேன். இதுலதான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் நான், இந்த டேட் தப்பா போட்டதுனால. ஓகே, ஐ திங்க் இது வரைக்கும் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. ஏஜும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதா அந்த ரெட் வர்றதுக்கு ஹலோ சொல்லுப்பா. அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சேன் பாத்தீங்களா? ஆமா, அந்த ரெட் வர்றதுக்கு கண்டிஷனிங் ஃபார்மேட்டிக்ல போயிட்டு அதை செலக்ஷன் பண்ணுங்களேன். அதோ இது கண்டிஷன் ஃபார்மேட்டிங். ஓகே, ஹைலைட்டா ஓகேவா? லெஸ் தேன். ஓகே, லெஸ் தேன். லெஸ் தேன். ஓகே, ஆமா, இது ஈக்குவல் டு டுடே. அப்புறம் அதே போல பிராக்கெட்ஸ், அப்புறம் பிளஸ். அது உங்களுக்கு என்ன ரிமைண்டர், +4 +5. ஆனா வந்துட்டு டேட் கால்குலேஷன் இன்னைக்கும் சேர்த்து வரும். ஓகே 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 +4 அவ்வளவுதான். டுடே போட்டு +4 போட்டுருந்தேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, மத்தவங்களுக்கு எல்லாம் வருதா? ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே ஓகே வருது இல்லையா? ஓகே, சரி. சோ
இதுல பாத்தீங்கன்னா கால்குலேட்டிங் ஏஜ் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஃபோர்த் டே நினைக்கிறேன். ஓகே, கால்குலேட்டிங் ஏஜ் கால்குலேட்டிங் வந்து செட் த செல் இந்த டேட் ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் என்டர் த டேட் ஆஃப் பர்த். அப்புறம் ஏஜ் வந்து செட் ஆஸ் த ஜென்ரல். ஓகே, அந்த யூஸ்வலா அந்த ஃபார்மேட் வந்துட்டு நம்ம மாத்திக்குவாங்க, ஜென்ரல் போட்டுக்கோங்க, ஏன்னா டேட்லயே வச்சிடாதீங்க. ஸோ ஏஜ் வந்துட்டு ஸோ இந்த ஏஜ் கால்குலேஷன் வந்துட்டு ஈக்குவல் டு டேட்டட் இஃப் ஓப்பன் த பிராக்கெட் டேட் ஆஃப் பர்த் எங்க போட்டிருக்கீங்களோ அந்த செல். ஓகே, காமா டுடே இன்னைக்கு என்ன இயர் வருது. ஓகே, டுடே ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் காமா தென் இன்வெர்டட் காமாஸ் அண்ட் y for the year and close the bracket. ஓகே, y போட்டுட்டு இன்வெர்டட் காமாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் த பிராக்கெட். இது வந்துட்டு ஏஜ் இன்னைக்கு என்ன ஏஜ்னு பாக்குறதுக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம இப்ப பார்த்தது ஓகே ரிமைண்டர் less than 4 days. அப்ப வந்துட்டு அது ரெட் கலர்ல போட்டு சொல்லுங்க. யாராவது கேட்டீங்களா? ஓகே, சரி நான் கண்டினியூ பண்றேன். ரிமைண்டர் இன் less than 4 days அது வந்து நான் ரெட் கலர் ஆஃப் பண்ணிருக்கேன். நீங்க என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். சோ அது வந்துட்டு ஈக்குவல் டு டுடே. அது வந்து 4 டேஸா இருக்கலாம், 5 டேஸா இருக்கலாம், 3 டேஸா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஓகே, சோ ஈக்குவல் டு டுடே ஓபன் த பிராக்கெட் க்ளோஸ் த பிராக்கெட் பிளஸ் 4. இது வந்துட்டு எல்லாமே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல வரும். அதுல ஆப்ஷன் தெரியும் இல்லையா, அந்த ஆப்ஷன் லெஸ்ஸர் தேன் அதான் இங்க போட்டிருக்கேன். லெஸ்ஸர் தேன் ஆப்ஷன்ல போயிட்டு இதை டைப் பண்ணணும். ஓகே, செகண்ட் வந்துட்டு ரிமைண்டர் பிட்வீன் 5 to 30 days. அதான் இப்ப பார்த்தோம், அதான் கொஞ்சம் டேட் தப்பா போட்டதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளா போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நான் எல்லோவா ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு பிட்வீன் போட்டோன்னே 2 பாக்ஸஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவல் டு இதுக்கு இந்த டேக்கு +1 போட்டுக்கணும். இங்க என்ன டேட் போடுறோமோ அதுக்கு +1. ஓகே, ஈக்குவல் டு டுடே ஓப்பன் த பிராக்கெட் க்ளோஸ் த பிராக்கெட் +5. ஓகே, அண்ட் go to the next box. அதே மாதிரி ஈக்குவல் டு டுடே ஓப்பன் த பிராக்கெட் க்ளோஸ் த பிராக்கெட் அண்ட் +30. ஸோ இதை போட்டுட்டு நீங்க வந்துட்டு அந்த கஸ்டம் பண்ணியும் பண்ணலாம், இல்ல ஜஸ்ட் ஜென்ரலா அங்க இருக்கிற கலர்ஸையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு என்டர் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்ஸ் அந்த கலர் மாறிடும். தென் ரிமைண்டர் மோர் தென் 30 days வந்துட்டு நமக்கு அது ஆக்ஷன் தேவையில்ல. ஸோ green கலர். ஸோ அதனால ஈக்குவல் டு டுடே க்ளோஸ் த பிராக்கெட் ஓப்பன் த பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட் +30. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு இந்த 31 டேஸ்க்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கும். இது ட்ரை பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல திருப்பியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றேன். இந்த வாட்டி டேட் வேற கொஞ்சம் தப்பா போட்டு இது பண்ணிட்டேன், டைம் போயிடுச்சு. ஓகே, நம்ம we try next time திருப்பியும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிரதர்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?